Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருப்பீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் இல்ல உங்களோட இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணி நீங்க யாரோட இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்க ப்ரோல பார்த்த வீடியோல அதே போல எப்படி எடிட் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க மறக்காம இந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் போற வீடியோ ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அடுத்து பண்ண நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம பார்த்தோம் வீடியோக்குள்ள பார்த்தோம் போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் மட்டும் தான் உங்களால் பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்புக்கான லிங்க் அதாவது இந்த ஆப் உங்களுக்கு வேணும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப் பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துக்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த ஆப் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும் அவனை மறக்காமல் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் ஆஃப் உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் சொல்லுங்கள், அந்த மாதிரி பார்த்தா தரமாக பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன எப்படி கான்டெக்ட் பண்ண பார்த்தா இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, எடிட் பண்ணுறதா இருந்தால் ஓகே நான் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து. ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் வந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த பார்த்தா இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலியமாக பார்த்து இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா கியூஆர் ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த ப்ராஜெக்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு கியூஆர் கோடு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு கியூஆர் கோடு அப்புறம் தான் ஃபாண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் விடுறேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடை கொடுத்தோன்னா ஃபாண்ட் லிங்க் மூலியமாக பார்த்தா இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன எஃபர்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எனக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் நீங்கள் எப்படி எடுக்க சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் ஆப்பில் எப்படி ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. நான் கொடுக்குற ஃபாண்ட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருவேன். ஜஸ்ட் இந்த பையனோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிளாக பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? மேக் பண்ணி முடித்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா மொபைலில் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பேர் என்ன பிக்ஷாட். ஓகேங்களா? இந்த ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிடிஎஃப் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் கொடுத்துருங்க. அப்படின்னா ஜஸ்ட் மாதிரி ஷோ ஆகும். இப்போ யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட பிக்காக அவங்களோட இமேஜ் பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. கீழே உங்களுக்கு ரிமூவ் பீஜன் ஆப்ஷன் ஃபோட்டோ சைட் பண்ணிட்டு இங்கே ரிமூவ் பீஜன் அந்த ரிமூவ் பீஜன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்சா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வரும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தா திருப்பி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தா இப்போ நீங்கள் ஒரே ஒரு பிக் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்துங்க. எடுத்து வந்து ரைட் சைடில் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்க அவ்வளோ ஜஸ்ட் இங்கே இருக்கும். ஓகே, இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்து இங்கே ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாரி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இமேஜ், இங்கே இல்லை அது இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜ். ஓகேங்களா? கடை பார்த்துங்க, ஸ்க்ரீனை பார்த்து கடை பண்ணிங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அவ்வளோ இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவ்வளோ இங்கே ஃபில் ஸ்டிச்சுன்னு ஆப்ஷன் வந்து ஃபில் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்ல கொடுத்துட்டு ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணி இந்த ஒரு ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்டு அந்த ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் கொடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்தா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னா நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா மூணாவது இருக்க ஆப்ஷன் ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இதே போல் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், இங்கே ஒரு ஃபோட்டோ அதே ஃபோட்டோ இங்கே ஒன்று ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதே ஃபோட்டோவை இங்கே ஒன்று ஆட் பண்ணிங்க. ஓகே, அதே போல் அதே ஃபோட்டோவை திருப்பி இங்கே ஒன்று ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே போல் 4 பிக்கு ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ண மாதிரி ஃபோட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தலாம் ஆடியோலாம் கீழே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏற பட்டன் மேலே கிளிக் பண்ணி ஆனால் வீடியோ ஒன்ஸ் பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லோட முடிஞ்சிடும். உங்களோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீ பெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.